லச்சா லுச்சா 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்கிற பைய இந்த முத்தனை தேங்காய் முத்தையாவே எதுக்குறானா? எங்கடாவன் குடிச்சு கொண்டாந்துருக்கோங்க. சந்தைக்கு போறவன் தேங்காய் வண்டியில மறிச்சு கொண்டாந்துட்டீங்களா? அத வந்துட்டு ஐயா. அந்த வண்டியில உள்ள தேங்காய்ங்கிற நம்ம இடத்துல இருக்குங்கடா. ஏண்டா இந்த நாத்தார்கா ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன்னா 200 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு ஓனர்னா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன தோப்புக்காரங்க எல்லாம் என்கிட்ட தேங்காய் விக்கிறப்போ டிஏடிஏ புரோக்கரேஜ் எதுவும் கொடுக்காம நீ மட்டும் டைரக்டா டவுனுக்கு கொண்டு போய் வித்து லாபம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை தூர தேங்காய் விட்டுட்டு வந்துடா. நீ எவ்வளவுதான் மிரட்டாலும் உன்கிட்ட விற்க மாட்டேன். உன் ரவுடிகளை வச்சு பயமுறுத்தி 2 ரூபாய்க்கு வாங்கி டவுன்ல 5 ரூபாய்க்கு விக்கிறேன். அட போடா குறுமுட்டை. இந்த இளநீங்கள டவுனுக்கு கொண்டு போற லாரி யாருதுடா? என்னது? அதோட இன்ஜின் யாருது? என்னது? அது கூத்துற டீசல் யாருது? என்னது? அப்ப இங்க 2 ரூபாய்க்கு வாங்கி அங்க 5 ரூபாய்க்கு விக்காம போனா எனக்கு என்னடா மிஞ்சம்? வெறும் மட்டை தான். அதுக்காக எங்க வயித்துல நீ அடிக்க பாக்குறியா? என்ன பண்ணாலும் சரி உன்கிட்ட இளநீ மட்டும் இல்ல மட்டையை கூட விற்க மாட்டேன். ஆஹா டேய், இந்த முட்டாளுக்கு கிறுக்கு முத்திருச்சுடா. அப்ப முட்டாள முத்துன இளநியால் அடிச்சா போச்சு. பின்ன ஏன் லேட் பண்ற? குருவி தள்ளிடு. குறி பார்த்து கால்ல போடுறேன். அம்மான்னு கட்டாதரா. வித்துறேன் உனக்கே வித்துறேன்னு கதறணும். உனக்கு சத்தால விற்க மாட்டேன். இனி பிரயோஜனம் இல்லடா. இவனை புழிஞ்சு பால் எடுத்துட வேண்டியதுதான். சிங்காரா வயிற்றுல போடு. ஏன் இப்படி நீ வேதனைப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்துற? சும்மா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. விப்பேன் விக்க மாட்டேன். ஒரு வாரத்துல பதில் சொல்றான். விக்க மாட்டேன் அவ்வளவுதானே? உன்னை இனி சும்மா விடக்கூடாது. டேய், முத்தின தேங்காயால மூஞ்சல் ஒண்ணு போடுங்க. 32 பல்லு உடைஞ்சு அவன் இனி பேசவே கூடாது. டேய் பொறம்போக்கு முத்தின தேங்காய் முத்தையா. நீயா? நான் தாண்டா ரவுடிங்களை வச்சு மிரட்டி ஒரு அப்பாவிக்கு அநியாயம் சரி. ஏய், இந்த நார்த்தாக்கா ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லண்டான்னா என் தோட்டத்துல கால வச்சு ஒரு குறும்ப தேங்காட்ட எகிரி எகிரி விடுறியா? உன்னை ஓங்கி ஒண்ணு விட்டனா 8 ஊர் தாண்டி விழுவேன். ஆனா போடா, என் முன்னாடி நீ வெறும் தொடப்ப குச்சிடா. ஏய், நான் தொடப்பு குச்சியா இல்ல உனக்கு கொள்ளி வைக்கிற பத்தி குச்சியான்னு உனக்கு புரிய வைக்கத்தான் வந்தாண்டா பரதேசி பண்டா. இன்னையில இருந்து இந்த ஊர்ல யார்கிட்டயாவது நீ பாலாட்டுன அழுகின தேங்காய் கணக்கா நாத்தம் புடிச்சு போயிடுவேன். சூரத் தேங்காய் மாதிரி உன் மண்டை செதறி போயிடும். பூசணம் பிடிச்ச கொப்பரை மாதிரி உன் உடம்பு புழுத்து போயிடும். அத்திரி பச்சா ஏகத்தாளமா இருக்கான். உன்னை கொப்பரையாட்டம் ஆட வைக்கட்டுமா? இந்த கொப்பரை ஆட்டத்தை எல்லாம் நான் பம்பரம் விளையாடுற காலத்திலே கத்து முடிச்சிட்டேன். அப்படிங்களா? ஒரு தடவை என் தோப்புல காலை வச்சவன் காலால நடக்கவே கூடாது. டேய், போடுங்கடா கால்ல ஒரு போடு. காலு கழுந்துடுச்சு பாவம். இனி எங்க நடக்கிறது? டேய், அவன் கோடல் அப்படியே வெளியே வந்து விடணும். போடுங்கடா, வயித்துல ஒரு போடு. முட்டை அடியில எலும்பே நொறுக்கி போச்சு. பாத்துக்க. கிட்ட வந்தீங்க இவன் தலை பீஸ் பீஸா செதறி போயிடும். நார்த் ஆர்காட் ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன் சொன்ன இன்னைக்கு லாஸ்ட் வில்லன் ஆயிருப்பேன். டேய், உனக்கு பயந்து இன்னையில இருந்து இனி யாரும் இளநிய விற்க மாட்டாங்க. இளநிய நியாயமான விலைக்கு வாங்குறதுக்கு சிட்டில இருந்து வியாபாரிகள் ஆத்தக்கரைக்கு வர சொல்லிருக்கேன். டேய் வாங்கடா. கடவுளே கடவுளே மேல கூட்டார்களே. அட பாருங்களே, நார் அடிச்சுட்டீங்களா? பாருங்களேன், அப்பா விட்டு தொத்து ஆடுறீங்க. அடே கடவுளே, ஏன் சொத்து பூரா அள்ளிக்கிட்டு போறாருங்களே. உனக்கு இப்ப மட்டையை தவிர வேற ஒண்ணே மிஞ்சலையா? வாய மூட எச்ச பாக்கி நீயா? கடைசியில அந்த எச்சிதான் மிஞ்சிருக்கு. தர்மலிங்க எங்க உஷாவனுக்கு தரதா இல்லன்னு கப்பரைய என் கையில வச்சுட்டான். மொத்த தேங்காவையும் கொள்ளடிக்க வச்சு அந்த ராமு கொப்பரைய உன் கையில வச்சுட்டான். பாத்துக்கிட்டேரா, அந்த தர்மலிங்கத்துக்கு ராமுக்கு மத்தியில நல்ல பிட்டிங் போட்டு விட்டுறேன். தர்மலிங்கத்தை விட்ட பஞ்சாயத்தை கூட்ட வச்சு ராமு கைக்கு நான் விலங்கு மாட்ட வைக்கல. நான் இந்த நார்த்தாக்கா ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன் இல்லடா. நீ அப்படி செய்யலன்னு வச்சுக்கோ, நீ பெஸ்ட் வில்லன் இல்ல, ஒஸ்ட் வில்லன். தூசி மாவள
உஸ்கோ பட்டிக்காட்டு அனார்கலி என் ஜில் ஜில் ஜிலேபி மன்னாரே என்னது ये मेरी बोके की कहानी है இது கொப்பரத்தங்கால நட்டு பூக்க வச்ச தர்பாஸ் கி தத்தட் பூ இத உன் ஜடையில வச்சுக்கிட்டா என் மனசுல இருக்கிற கடகடா உன் மனசுக்குள்ள தரதரானு பூந்து இத உன் காதல் வச்சுக்க எனக்கு கப்ளிங் மே தரதட பூ தான் வேணும் कपलिंग में दर्दल पुआ वो किधर मिलता है இங்க தான் இங்க மில்டா देखो देखता ராமு என்னது எதுக்காக மூச்சு வாங்க ஓடி வர உனக்கு தெரியாதா ஒரு டேப் சவுண்ட் கேட்ட உடனே என் மனசுக்குள்ள குப்படி லவ் சவுண்ட் ஆரம்பிச்சிடுது நரம்பு ஜெவ்வு நெழுக்க நான் அங்கே ஓடி வரப்போ அந்த சப்ப பூச்சி மன்னார் பையன் குறுக்க வந்து மறைச்சிட்டான் அந்த மன்னாருக்கு இப்போ டேப்பால ஜஜ்ஜர ஜஜ்ஜரே பஜ்ஜர பஜ் வா நீ வா சொல்ற என்ன பஜ்ருவோ ராமு அந்த மன்னார் பையன் நான் எங்க இருந்தாலும் கழுவாட்டு வந்து என் உயிரை வாங்குறான் நீ ஒண்ணும் கவலைப்படாத ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டுறேன் அதுக்கப்புறம் டமக்கு டமாதா ஜமக்கு ஜமாதா எங்க தேடினாலும் கிடைக்கும் கப்ளிங் மே தடதட பூவை தேடுறேன் என்னது கப்ளிங் மே தடதட பூவா பூவு பூ அது மன்னர் வரா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அவன் ஒரு ஆட்ட ஆட்டலாம் உஷா நீ கேட்ட கப்ளிங் மே தடதட பூவை ஊரு பூரா தேடின எங்கேயுமே கிடைக்கல அட பைத்தியக்கார மன்னாரு கப்ளிங் மே தடதட பூ கீழே கிடைக்காது மேல தான் கிடைக்கும் அங்க பாரு எனக்காக அந்த பூ எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு நீயே ஏற உஷா என்கிட்ட தான் முதல்ல கேட்டா கப்ளிங் மே தடதட பூவை நான் தான் கொண்டாடுவேன் நில்லு நீ ஏறக்கூடாது இது என்னது நான் தான் ஏறுவேன் நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவியா நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவியா நான் தான் ஏறுவேன் அப்படின்னா நீயே ஏறு இங்க எங்க இல்லையே கப்ளிங் மே தடதட பூ அட முத்துன தேங்காய் முத்தையம் அவன அசல் கப்ளிங் மே தடதட பூ இதான்டா இதான் வா செல் 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 அகில் சந்தனம் போல் வாசமுள்ள பாமா இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா ஒத்துக்கொள்ள தோணுது உள்ள ஆசை மீறுது கத்து தந்த போகுது தண்ணி கொண்ட நோகுது மயங்கவா அகில் சந்தனம் போல் வாசமுள்ள பாமா இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா சின்ன 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 கிளியே உன் மொழியே சிருங்காரமா தத்தி 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 நடந்தால் நீ அசைந்தால் சிங்காரமா இது பூவை கட்டி கட்டி மேலமா சுகமா இல்லை மருத காட்டி காதல் கீதமா கொஞ்சிடுமா கண்ணால் உன்னை கண்டால் என்ன சொல்ல எந்த ஜீவன் எங்கோ போச்சம்மா உயிரும் நீ என்னாலும் பாமா அகில் சந்தனம் போல் வாசமுள்ள பாமா ஓயோ இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா சொக்கி 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 விழுந்தே
ரசிச்சு மகிழ்ந்தே இந்த வீணை எந்தன் சொல்லை கேட்குமா நான் ஸ்வரமா எந்தன் கண்ணு பட்டால் வாடி போகுமா நீ வசந்தமா அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா இந்த மன்மதனின் மஞ்சம் சேரவாமா அந்த ராமு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருட்டினதுக்கு அப்புறம் உஷா அவனை கோயில்கிட்ட வர சொன்னதா போய் சொல்லு. அதுக்கப்புறம் குட்டையிலைய மட்டைய உரிக்காமலே பருப்ப நான் எடுத்துறேன். ராமு, தர்மலிங்கத்தை பொண்ணு உஷா இருக்குல்ல, அது உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இருட்டினதுக்கு அப்புறம் கோயில் மண்டபத்துக்கிட்ட உன்னை வர சொல்லுச்சு. சரி, நீ போ, நான் வரேன். என்ன உஷா வர சொல்லிட்டு அவ வரலையே? என்ன ராமு இங்கே சுத்திட்டு இருக்க? கோயில் மூணு அப்புறம் வந்திருக்கே, என்ன விசேஷம்? ஒண்ணுல குறுக்கலையா, சும்மா காத்தாட எப்படி வந்த? சரி, நான் வரேன். அந்த ஆண்டவன் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலையில நாம இப்ப இங்க கூடியிருக்கோம். இந்த ராமர் கோவில் நகைகளை இந்த ராமு தான் திருடினான்னு பஞ்சாயத்துக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கு பதிலா அந்த ராமன் சொல்லணும், இல்ல இந்த ராமன் சொல்லணும். ஏ ராமு, கோவில் நகைகளை நீ திருடினியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன பாம் போடுற? செஞ்சவன் உனக்கு தெரியாதா? நான் திருடினதை நீ கண்ணால பாத்தியா? பார்த்தவங்க சொன்னாங்க. ஓய் யோ குருக்கள, ஐயா, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தேங்காயை உடைச்சு தட்டுல வைக்கிற மாதிரி இந்த பப்ளிக் மொத்தத்துக்கு சொல்லு. நான் கோயில சாத்திட்டு வந்துட்டு இருக்கிறதே இந்த ராமு இருட்டுல அங்க தெரிஞ்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எதுக்குடா வந்தேன்னு அவனை கேட்டேன். பதில் சொல்லாம திருட நாட்டம் முழிச்சான். ராமு, நீ அந்த சமயத்துல அங்க என்ன செஞ்ச? ஏ ராமு, பதில் சொல்ல மாட்டியா? இப்போ சொல்றதுக்கு என்கிட்ட பதில் எதுவும் இல்ல. அப்படின்னா நீ கோயிலுக்கு போகலையா? போன, ஆனா திருடுறதுக்காக நான் கோயிலுக்கு போக. இந்த பாருங்க, சும்மா இந்த கேச நாறு மாதிரி எவ்வளவு நேரம் தான் எழுப்பீங்க? அந்த கோயில் நகை திருநது இவன் தானே தெரிஞ்சு போச்சு. இதை விட வேற சாட்சி என்னங்க வேணும்? என்னங்க, நம்ம ஊரு பிள்ளைங்க தப்பு பண்ணா அது பெத்தவங்க வளப்புல உள்ள குறை அப்படின்னு தானே நம்ம ஊர் பஞ்சாயத்து நம்புது. அப்படி தப்பு செஞ்ச பையனை அவனை பெத்தவங்களை விட்டு 50 சவுக்கடி அடிக்க வைக்கணும். அதான வழக்கமான தீர்ப்பு. இவன் தப்பு செஞ்சிருக்கான், கூப்பிடுங்க அவன் அம்மாவை, கொடுக்க சொல்லுங்க 50 சவுக்கடி, பட்டையா உரியணும். பார்வதியம்மா, ஐயா, என் மகன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அவனுக்கு இந்த கையால சோத்த ஊட்டி வளர்த்தேனே தவிர பொய்ய ஊட்டி வளர்க்கலையா. என்னங்க இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியலீங்க. இங்க பாருங்க தர்மலிங்கா, உங்களால முடிஞ்சா இந்த அம்மா விட்டு இவனை அடிக்க வைங்க, இல்ல பஞ்சாயத்து முடிச்சிருங்க. பார்வதி அம்மா, உன் மகன் நகை எங்க வச்சிருக்கான்னு நீயே சொல்ல வை. அவன் கோயில்ல என்ன செஞ்சான்னு கேளு. இங்க பாருமா, தாய் ஸ்தானத்துல இருந்து நீ வேதனைப்படுற அளவுக்கு ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கறதுல பஞ்சாயத்து பெரியவங்களான நாங்களும் வேதனைப்படுறோம். ஆனா உன் மகன் தான் நல்லவன் நிரூபிக்க முடியாதப்ப நீ தண்டனை தரதை தவிர வழி இல்லை.
ராமு, ஏன்பா இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற? செஞ்ச தப்ப ஒத்துக்கு. திருடின நகைங்களை பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாளை காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நாளைக்கு காலையில வரைக்குமா? சரி, விவகாரத்தை அழுகின தேங்காயாட்டம் குப்பையில போடாம பொழுது விடிஞ்சது கோயில் நகைகளை கொண்டு வந்து இவன் ஒப்படைக்காம போனா என்னங்க, போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சிருங்க. அவங்க இவனை கம்பி எண்ண வச்சிருவாங்க. ஒந்தில்லை நைனா உலகம் எந்தில்லை நைனான்னு கவிஞர் பிரைசூடன் பாட்டை பாடி பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பஜனை யார் செய்வாங்கன்னு பொழுது விடிஞ்சதும் தெரிஞ்சிடும். ராமரோட நகைகளை எவன் திருநான் அந்த ராமருக்கு தெரியும். அவருக்கு காவலா இருக்கிற ராம பக்தனான அந்த அனுமாருக்கும் தெரியும். அவர் நாளைக்கு பக்தாஞ்சனைனா பக்தர்களை காப்பாத்துவாரு. வீராஞ்சனைனா அவர் பொங்கி எழுவார். என்னத்தை எழுவாரு? தேங்காய துருவறதுக்கா? இங்க கண்ணுங்காலம் நல்லா இருக்கிற பசங்களே அசையாம உட்கார்ந்து இருக்கானுங்க. ஓஹோ, நாளைக்கு அந்த வீராஞ்சనేయ சுவாமி வந்து இவரு ஒரு ஸ்ரீராமச்சந்திரனுங்கோ அப்படின்னு ஊர் பூரா டமாரா அடிப்பாரா? அடப்பட புண்ணாக்கு போங்கயா போங்க. என்ன ராமு, ராத்திரி பூரா இங்கே படுத்திருந்து ஆஞ்சநேய சாமி சிலைய இளநீய கொண்டு போற மாதிரி கோழி பையில கொண்டு போகலான்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சத்தமே வரல? ஆஞ்சநேய சாமி டிடிசி பஸ்ல வந்து ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, என் பக்தன் ராமு சிறந்த பக்திமானுங்கோ அப்படின்னு ஊர் பூரா தமுக்கு அடிப்பார்னு சொன்னியே, ஏன் வரல? பஸ் லேட்டா. பக்த அனுமான் பக்தர்களை காப்பாத்துவார்னு சொன்ன, வீர ஆஞ்சநேயன் பொங்கி எழுந்து ரெண்டா கிடைச்சிருவார்னு சொன்னேன். எங்க வர சொல்லு? வர சொல்லியா? வர சொல்லுங்க. ஜெய் ஜெய் மகாவீர ஜெய் ஜெய் மகாசூர ஜெய் ஜெய் அமர வந்திய ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஜெய் பவன புத்திர ஜெயம் தந்து காப்பாத்து ஜெய் மகாபலசாலி ஜெய் சமரில் சூரா ஜெயம் வேண்டும் வீரா ஸ்ரீராமச்சந்திரன் அவன் புகழ் சொல்லும் தூதா ஸ்ரீரங்க தாண்டி சென்ற சூரா ஸ்ரீநாரதனை வென்ற வீராஞ்சனேயா ஹே பிரம்மச்சாரியாய ஹே பக்த கருணாய கயவர்கள் குலம் சாய்க்கும் புஜம் கொண்ட சிங்கார ஆடியவர் நலம் காக்க அபயம் தரும் கரமே கொடுமைதான் வேறறுக்க விஜயம் செய்வீரா எதை கொண்டு வாவா சுக்ரீவன் துயர் வென்றாய் சஞ்சீவி மலை தந்தாய் தசக்ரீவர் குலம் கொன்றாய் உன் புகழ் எல்லை இல்லை துணை எதிர்க்க யாரும் இல்லை வீணர்களின் தலையழிக்க வாவா சிங்கரரை ஒழித்தவனே நீசர்களை அழித்தவனே மண் மீது ஈடு யாரென துள்ளி நீ வந்து மகிமைகளை நீ காட்டவாவா உன் பேரைதான் சொன்னால் உன் கோயில் தான் வந்தால் உன் எதிரில் சரணானால் இருள் நீக்கி ஒளி காட்டு கர்மங்களை நிலை நாட்டு நீ இன்று கதி இல்லை உயிரிந்து போகின்ற நிலை தோன்றும் தயை செய்து நீ வந்து காப்பாற்ற வேண்டும் அசுர சம்ஹாரா நாடினேன் தேடினேன் நான் உருகி பாடினேன் நீ வாஜி வீரா எனையாளும் சூரா கருணை செய்வீரா ஐயா தர்மலிங்க ஐயா, எனக்கு காப்பாத்துங்க. ஐயா, என்னாச்சு? என்ன மூட்டை இது? ஏதோ நகைங்க மாதிரி இருக்க. ஐயா, கோவில் நகைங்க. என்ன தண்டிச்சிடாதீங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ. அப்படின்னா இந்த கோயில் நகைங்களை எல்லாம் இந்த முத்தின தேங்காய் முத்தையும் பேச்ச கேட்டு நாங்க தான் இந்த நகையெல்லாம் திருடிட்டோம். பழிய ராம மேல போட்டையா? என்னடா உளறீங்க? உங்க பாட்டையை கலப்பிடுவேன். கோயில் நகைங்களை திருட வச்சுட்டு மிரட்டி உங்க வாய் அடைக்க நினைக்கிறியா? ஐயா தர்மலிங்க ஐயா, நாங்க உண்மையை தான் சொல்றோம். பகவான் முன்னாடி கற்பூரத்தை வேணாலும் அணைச்சு சத்தியம் பண்றோம். நான் வேற கற்பூரத்தை மட்டுமல்ல, ஒவ்வொருத்த வீட்டு வழக்கி அணைச்சு சத்தியம் பண்றேன். நான் இதை செய்ய சொல்ல உங்க குட்டையில மட்டை. அந்த மட்டையை வச்சுதான் இது வரைக்கும் ஊர் ஜனங்க வயத்துல அடிச்சுட்டு இருந்தேன். நீ வாய மூடு. குறுக்கலையா, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? நான் பண்ண மகா பாவத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி என் கனவுல வந்து என் முதுகுல வத்தல வாச்சு. போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் தான். அவங்க வந்திருக்கிறது ராமுவுக்காக இல்ல, இவங்களுக்காக. இன்ஸ்பெக்டர் சார், மறுபடியும் அவங்க இந்த மாதிரி செய்யாம இருக்க இழுத்துட்டு போய் புத்தி போட்டுங்க. நான் அவளை பார்க்க போறேன். அந்த விஷயத்தை பஞ்சாயத்துல எப்படி சொல்றது? நான் மதிக்கிற ஒருத்தரை
4 பேர் பார்த்து சிரிக்க வைக்கிறதா? நடந்த உண்மையை சொல்லி தர்மலிங்கையோட மதிப்பையும் உஷாவோட மானத்தையும் கப்பலித்திட்டு என்னால மட்டும் நிம்மதியா வாழ முடிகிறீங்களா? எனக்கு பதில் சொல்லுமா. ராமு, எவ்வளவு நல்ல மனசு உனக்கு. அன்னைக்கு சீதையோட கற்பை நிரூபிக்கிறதுக்கு சீதையை அக்னி பிரவேசம் செய்ய வச்சான் ராம. சீதை மேல விழுந்த பழிய தொடச்சான். இன்னைக்கு என் குடும்பமானத்தை காக்க, என் பொண்ணு மேல ஏற்பட இருந்த பழிய தடுக்க தண்டனை நீ சுமந்துகிட்டு அந்த ராமனோட பெரிய மனுஷன் நிரூபிச்சுட்ட. கடவுளுங்கிறவன் நல்ல மனுஷங்களோட மனசுலதான் இருக்கான். பார்வதியம்மா, ராமு மேல உஷா எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ராமு மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இனி தாமதிக்காம அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் இல்லையா? உங்க பொண்ணை கட்டிக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். இது நாங்க பண்ண அதிர்ஷ்டம். தர்மலிங்கியா தீர்ப்புனா தீர்ப்பு தான். ஹலோ டேடி முத்தன தேங்கா முத்தையா, உனக்கு என்ன? கைய தூக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஜாலியா ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு அங்க உஷாவை ராமு மேரேஜ் பண்ணிக்க போறான். வில்லேஜ்ல என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? Oh my life, red label, green label, coffee and dust tea. Tell me, I say. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. ராமுவோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு கருமாதி நடத்தி வைக்கிறேன். சந்தையில இருந்து வர ராமு வழியிலேயே மர்டர் ஆக போறான். ராமுவோட சாவு மேளத்தையும் உஷாவோட ஒப்பாரையும் நான் ஜெயிலேந்தே கேட்கிறேன். எங்க முதலாளியை நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச ஒன்ன நாங்க மேல அனுப்பி வைக்கிறோம்டா. இவன் அந்த ட்ரெயின்ல தூக்கி போடுங்கடா. எந்தவித தடைகளும் வராமல் நினைத்தது நினைத்தபடியே நடக்க
எங்களை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. எங்களை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. என்னடா இது திடீர்னு ட்ரம் தன்னால வருது? இல்ல இல்ல, அது ஒண்ணு தன்னால வரல, யாரோ உருட்டி விட்டுதான் வருது. அத பாருப்பா, அங்க குதிக்கிறாங்க அவங்கதான் மலர்கின்ற பூக்கள் ஒளிரும் தீபம். Idiots! இந்த ரிட்டையர் மேஜர் வீட்டுல டிசிப்ளின் எல்லாம் போறதா? சீக்கிரம் வேலைகளை முடிங்க, இல்ல ஷூட் பண்ணி கொன்னுடுவேன். மேஜர் சாப், इस तरफ देखो. யார் நீங்க? சுட்டு தள்ளிடுவேன். சும்மா இருங்க சார், துப்பாக்கி கையில இருக்குங்கிறதுக்காக பாக்குறவங்களை எல்லாம் சுட்டு தள்ளிடுறதா? குண்டு நீயா? ஏதோ எதிரி நாட்டு சைன்யம் நினைச்சிட்ட. எதிரிகளா இருந்தா ஏன் இப்படி சேத்தோட வர்றோம்? உங்க தலையில பாம்பு போட்டு போயிருப்பான். அது சரி, பிள்ளைங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு கமாண்டர் மாதிரி உள்ளவனை கூட்டு வரேன்னு சொன்னியே, யாரு? எங்க? இதோ இங்க. எங்க? இதோ இந்த பிள்ளையாண்டா சார். இவனா? ஆமா சார், சேத்துல விழுந்ததுனால இப்படி இருக்காரு. சுத்தமா குளிச்சிட்டு வந்தா கமாண்டரின் சீப் மாதிரியே இருப்பாரு. அது சரி, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்லட்டுங்களா? ஆமா சொல்லட்டுங்களா? கரெக்டா சொல்லு. அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லு. அவரு என்கிட்ட உனக்கு சைக்கிள்ல ஏற தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஓட்ட கூட தெரியும்னு சொன்னாங்க. நீ ஓட்ட வேண்டியதில்ல, சும்மா ஏறு, நான் ஓட்டுறேன்னு சொன்னாரு. நான் ஏறினங்க, அவரு ஓட்டாருங்க. ஓட்டி 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 பேலன்ஸ விட்டு அன்பேலன்ஸ் ஆகி. நான் அன்பேலன்ஸ் ஆனேனா? ஆமா, நீ அன்பேலன்ஸ் ஆகி என் பேலன்ஸ தவற வச்சு என்ன புடிச்சு சேத்துல விழ வச்சுட்டேன். நான் உன்னை புடிச்சு சேத்துல விழ வச்சேனா? அது அவங்க அந்த அது அதான் சார், ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துட்டோம். உங்க கதையை நிறுத்துங்க ஐயா. எவன் விழுந்தா என்ன? மொத்தத்துல கவுந்துட்டீங்க. ரெண்டு பேரும் லைன்ல நில்லுங்க. ஏன் சுட்டு தள்ளுறதுக்கா? அப்பா கழுவுறதுக்கு. ரங்கா ஐயா, அந்த பைப்பை கொடு. பரவாயில்லையா, சுத்தமா குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு டைனிங் டேபிளுக்கு வாங்க, ஜாலியா டிஃபன் சாப்பிட்டே பேசலாம். மை டியர் சில்ட்ரன், கண்ட்ரோல்ல இல்லாத வீடு மேஜர் இல்லாத பெட்டாலியன் மாதிரி. உங்களை ஒரு டிசிப்ளின்ல வைக்கிறதுக்கு கமாண்டர் மாதிரி ஒரு வாலிபனை செலக்ட் பண்ணிருக்கேன். AK-47 மாதிரி இருக்க அந்த வாலிபனை பார்த்த உடனே ஓகேன்னு தோணுச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் சார். குட் குட் குட். என் Dress உனக்கு நல்லா சூட் ஆயிருக்கியா? ஆமா சார், எனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆயிருக்கு. ஆனா நான் தான் இதுக்கு சூட் ஆகல. சின்ன ஆல்டரேஷன் செஞ்சா இந்த ஷர்ட் இல்ல, உங்க சூட் கூட எனக்கு சூட் ஆகும் சார். இது பாருப்பா, இந்த புள்ளைங்க சாதாரணமானவங்க இல்ல. இவங்க தொல்லை தாங்க முடியல. இவங்களை திருப்பி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வாப்பா. ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் ராஜு, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பிள்ளைங்க தான். மை டியர் சில்ட்ரன், உங்க கமாண்டர் என் பேரு பப்ளு. ரொம்ப நல்லா இருக்கு. என் பேரு டுங்கி. வெரி குட். मेरा नाम बुज्जी. क्या री? बुज्जी. வெரி குட். என் பேரு புஸ்கி. புஸ்கி? ரஷ்யன் பேராட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. என் பேரு சின்ன குட்டி. என்ன குட்டி? சின்ன குட்டி. சின்ன குட்டி. வெரி குட். என் பேரு குண்டுராவ். நான் படிக்கல, அது பிடிக்கல. நான் படிக்க நினைக்கல, அதனால அது கிடைக்கல. நான் உன்னை கேட்கல, வாய மூடு. ஆமா, உன் பேரு சொல்ல மாட்டியா? என் பேரு சிந்து சார். வெரி குட். என் பேர் ராஜு. இன்னையில இருந்து நான் உங்க அத்தனை பேருக்கும் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்டுன்னே கூப்பிடலாம். உங்களுக்கு டிசிப்ளின மட்டும் இல்ல, அழகான கவிதைகள், அருமையான பாடல்கள், அம்புலி மாமா கதைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஓகே? ஓகே. இங்க பாரு ராஜு, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ஒழுக்கத்தை மட்டும் நீ கத்து கொடுக்கணும். நாளையில இருந்து இவங்களோட மேஜரா நீ மாறி கட்டுப்பாடுல சோல்ஜரா இவங்களை ஆக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. சாம்பார் போட்டுக்கோப்பா. இத பாருப்பா, நீ இந்த புள்ளைங்க திமிர அடக்கணும்னா புளியம் கொம்பாவோ, மூங்கில் கம்பாவோ, தண்ணி சொம்பாவோ, தாக்குற அம்பாவோ, கட்டுற தும்பாவோ, அடிக்கிற சிம்பாவோ சீக்கிரம் ஆகணும். சாம்பார் ஊத்தட்டா? இன்னும் ஊத்து. முருங்கா. இன்னும் முருங்கா. முருங்கைக்காயா? ஆமா. உனக்கு வேண்டாம். அம்மா சீக்கிரம் இங்க வா. எனக்கு முதல்ல ஊத்து. எனக்கு முருங்கை சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். பப்ளிகண்ணா, எங்க அம்மா முருங்கை சாம்பார் எவ்வளவு ஜோரா வைப்பாங்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கும். வா. என்ன டேஸ்ட்?
கடிச்சா இது என்ன பள்ளி? ஒட்டிக்கிட்டு ஏன்பா? தாத்தா நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு கமாண்டரை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. திடீர்னு வந்து நமக்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்ற அந்த வாலிபனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஃப்ரெண்டா குண்டா? நமக்கு விரோதி அந்த ஆளு. அந்த ஆளு ஃப்ரெண்டுங்கிற தோலை பத்தின கமாண்டர். நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்த வில்லன். எஸ், he is our enemy. A நாயக் नहीं, கல் நாயக் है. எஸ், அவனை வந்த வழியிலேயே சூட்கேஸ கூட மறக்க வச்சு பயந்து ஓட வைக்கணும். யா, ஒரு கும்பு கிக்கு தந்தனா அந்த ஆள் ஹாங்காங்ல போய் விழுவான். ஆவேசப்படாத, விரோதிய மெதுவா தான் பழி வாங்கணும். அதனால நம்ம பிளான் நம்பர் 2 ஃபாலோ பண்ணோம். என்ன சொல்றீங்க? இருந்தது 4 காலில் நடந்தது, வாளை மெல்ல வளைத்தது, வாயில் வைக்க நினைத்தது. நாய் ஒன்று இருந்தது 4 காலில் நடந்தது, சிறுவர்களை பார்த்தது, வீட்டு அறையில் வந்தது, மெல்ல மெல்ல வந்தது, மெல்ல மெல்ல. ஐயோ ஐயோ, ஒரிஜினல் நாயே. அதுவும் ஏற. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ. கோதை அந்த புடி. ஹலோ மிஸ்டர் ராஜு, ராத்திரி நல்ல தூக்கம் வந்துச்சா? எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி? வெரி ஹாப்பி. நான் ஹாப்பி, குண்டு ஹாப்பி, இந்த வீட்டு குழந்தைங்க ஹாப்பியோ ஹாப்பி. என் பேச பார்த்தா தெரியல, எக்கச்சக்கமான ஹாப்பி. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க ஒவ்வொன்றும் தங்கம். நான் எங்க போனாலும் என்ன ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேங்கிறாங்க. ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. பை தி பை, ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். முஜி, தாத்தா ஊருக்கு போறேனா? டேய் குண்டு, நான் திரும்பி வர வரைக்கும் வீடும் பிள்ளைங்களை ஜாக்கிரதை. வீடு பிள்ளைங்களா? Yes. வீட்டு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், பிள்ளைங்க விஷயத்தை ராஜு பாத்துக்கிட்டோம். குட், வெரி குட். இங்க பாருப்பா, ஹாப்பியா? அந்த பிள்ளைங்களோட ஹாப்பியா? டேய் குண்டு, உனக்கு இப்ப ஒரு விஷயம் என்ன சொல்றேன். கண்ணா? அந்த பசங்க மண்ணுக்குள் மாணிக்கங்கள்டா. மண்ணுக்குள் மாணிக்கங்களா? மரத்து மேல குரங்குங்க இல்லையா? நீ திருந்தவே மாட்ட. அவங்கள மாத்தணும்னா பூதத்தை டப்பாவில போட்டு மூடி வைக்கிறவனோ, காட்டேரிய சீதாவில வச்சு சீல் வைக்கிறவனோ, ஏதோ மந்திரவாதியோ மாயக்காரனோ எவனோ வர வேண்டும். எவரோ வர வேண்டும், என் ப்ராப்ளம் விடை பெற வேண்டும். எந்த குரங்குகள் முகம் காணாது மெண்டல் பீஸுதான் நான் பெற வேண்டும். எவரோ வர வேண்டும். மந்தியின் மந்தைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வேன் நான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தேன் நான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், அடங்கிட வீரனை அறுவையில் சூரனை மடக்கிட வந்தேன் நான். கேட்டுக்கோ, hands up, hands up.
மந்தியின் மந்தைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வேன் நான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தேன் நான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அமுதத்தை அள்ளி கரும்பையும் கிள்ளி கலந்துதான் செய்தார் போல் பிஸ்கெட்டு மழை பெய்யுமே. செடிகள் கிளைகளில் சாக்லேட் கனிகள் கண் கொண்டு பார்த்தாலே எப்படி வாயுமே. பார்ப்பார் இது பிஸ்கெட் வீடு குக்கி அது தில்நாள் ஜோறு சொன்ன பேச்சு கேட்கும் குரங்கில் மேஜிக் ஷோ. கேக்குகள் ஜோக்குகள் பாப்கார்ன் பேக்குகள் ராஜா பிஸ்கெட் ஜாம்ஸ்டிக் பிளேட் மாறி நில்லுதோ. பட் புத்தியா நடைபோடு சூப்பர் படிப்போடு நல்லதோர் பிள்ளை போல் பேரு நீ எடுக்கணும். மந்தியின் அண்டைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வாயா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தாயா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஈயா ஈயா ஓ தந்திரன் இந்திரன் சபையினில் கேட்டு குழு குழுன்னு நான் செல்வேன். குல்பி தான் எடுத்து வரேன். பார்க்கடல் தேடி அமுதத்தை எடுத்து சுகமா நான் செல்வேன். வா கேட்ரின் ஹே ஐஸ்கிரீம் உன் மன போல் டேஸ்ட் ஃப்ரூட்டி அது லவ்லி டேஸ்ட். மில்க் ஷேக் கலக்கி குடிச்சு ஆடணும் டிஸ்கோ. ட்ரிங்க்ஸுகள் ட்ரிங்க்ஸுகள் ஜூஸுகள் ஜாஸுகள் சிப்ஸுகள் பப்ஸுகள் டேயில நைட்டில் அசத்தி பார்க்கணும். பட் புத்தியா நடப்போமே சூப்பரா படிப்போமே. வெரி குட். நல்லதோர் வேளை போல் பேருதாய் எடுப்போமே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். பசங்களை சோல்ஜர்ஸாவும் கமாண்டர்ஸாவும் ஆக்குறேன்னு மேஜர் சாருக்கு வாக்கு கண்டத்துல தப்பிச்சேன். முந்தா நாள் நாய் கண்டத்துல தப்பிச்சேன். போற போக்க பார்த்தா என் உயிருக்கு எமகண்ட வந்துருமோன்னு பயமா இருக்கியா? கண்ணை திறந்தா குட்டி பிசாசுங்க. சரி தூங்கலான்னு கண்ணை மூடனா வந்து நிக்குது ஒரிஜினல் பிசாசுங்க. இந்த காலத்துல ஒரிஜினல் பிசாசுக்கு எங்கடா இருக்கு? படா. இந்த காலத்துல ஒரிஜினல் பிசாசுங்க எங்க இருக்கா? கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லும் சின்ன பொண்ணு நான் தானோ. நீங்களாய் தான் ஓட நானோ உன் கூட. என்னது? ஏன் இப்படி பயமுறுத்துற? உன்னை நான் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலாட்டா பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்க மாட்டேன். கையை விட போறியா இல்லையா? விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டேன்.
கோவம் வரலையா? இந்த வீட்டை விட்டு போகணும்னு உனக்கு தோணலையா? இல்ல, உன்னை திருத்தி மாத்தியே ஆகணுங்கிற வைராக்கியம் தான் அதிகமாச்சு. துணி அவர் தோல் மேல போட்டுடுங்க. மத்த விஷயத்தை இந்த மச்சக்கால பாத்துக்கோ. ஃப்ரெண்டு, இன்னைக்கு நாங்க உனக்கு ஒரு புது விளையாட்டு கத்து தர போறோம். புது விளையாட்டு நீங்க கத்து தர போறீங்களா? என்னது? இங்க பாரு ஃப்ரெண்டு, நாங்க இந்த துணியை உன் கண்ணுல கட்டுவோம். உன்னை சுத்தி நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். நீ யாரை பிடிக்கிறியோ அவங்க அவுட். ஓகே. யாரையும் பிடிக்கலனா நீதான் அவுட். ரெடியா? ஒரு நிமிஷம். கொஞ்சம் இந்த சால்வே போட்டுக்கிட்டீனா ஜம்முன்னு இருக்கும். ஹீரோவாட்ட இருப்ப. ஓகே. எங்க இருக்கீங்க? இந்த வீட்டு பிள்ளைங்களால தான் இந்த பையனுக்கு ஆபத்துன்னு ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அவன் மேல இருந்த ஆத்திரம் தீர்ந்துச்சா? கலாட்டாவுக்கு ஒரு எல்லை இருக்கணும். இத்தனை நாளும் பச்சை பிள்ளைங்களாச்சேன்னு செல்லம் கொடுத்தேன். ஆனா இப்படி உயிரே வாங்குற அளவுக்கு போவீங்க நான் நினைக்கல. ராஜு உங்களுக்காகத்தான் இங்க வந்தான். நீங்க அவனுக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் அதை அவன் பொறுத்துக்கிட்டான். உங்க விளையாட்டு போக்க மாத்தி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு நீங்க செஞ்சது என்ன? அவன் உயிரோட விளையாடுனீங்க. யாரு பெத்த பிள்ளையோ உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் அவன்கிட்ட அன்பு காட்டுறதா? காலை முட்டினதுல அவன் செத்து போயிருந்தா திரும்பி அவன் உயிரை கொண்டு வந்திருப்பீங்களா? ராஜு உங்களை மாதிரி ராட்சசம் இல்ல. நீங்க அவனுக்கு ஆபத்து ஏற்படுத்தினாலும் திரும்பி அந்த ஆபத்து உங்களுக்கு ஏற்பட்டப்ப தனக்கென்னு ஒதுங்காம உங்க உயிரை காப்பாத்தினான். அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். தாத்தா பேசாதே சிந்து. இனியும் உங்க மேல பாசத்தை அன்பையும் காட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் மனுஷங்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. இப்ப உங்களை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, அந்த ராஜுதான். இதுக்கப்புறமா அவனுக்கு உங்க மேல பாசம் இருந்தா அவன் மன்னிப்பான். அவன் மன்னிச்சுட்டான்னு தெரியற வரைக்கும் நான் உங்களோட பேச மாட்டேன். போங்க. आई एम सो सॉरी फ्रेंड. फ्रेंड मुझे माफ कर दो. फ्रेंड
Please excuse me. Friend, I'm really very sorry. ஃப்ரெண்ட் என்ன மன்னிச்சிடு ஃப்ரெண்ட். ஓகே, இனி எப்பவும் கலாட்டா பண்ண மாட்டேன், எங்களை மன்னிச்சிடு ஃப்ரெண்ட். செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும். இன்னையில இருந்து நம்ம எல்லாம் குட் ஃப்ரெண்ட். ஓகே, ஓகே, டாடா. அடுத்த பிளான் என்ன சிந்து? நெருப்புல தள்ள போறியா, கடல்ல தள்ள போறியா? இல்ல என் கைய கடிச்ச மாதிரியே கத்தியால குத்த போறியா? உன்னை மாத்திர முயற்சி என் உயிரே போனாலும் பரவாயில்ல. என்ன ஃப்ரெண்ட், அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்ட, என்ன மன்னிக்க மாட்டியா? உன்னை மன்னிக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா? செய்றேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஏய் குண்டு, எல்லாரும் வாங்க. வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிடு. முன்னாடி மாணிக்க செல்லமா சீக்கிரம் வாங்க வாங்க. மேஜர் சார் நீங்களும் வாங்க சீக்கிரம். என்னையா அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்கிட போகுது. என்னையா, என்ன விஷயம்? வாட் ஹேப்பன்? எஸ்டேட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறியே, என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு 10 குதிரை தாண்ட போறாருன்னு நினைக்கிறேன் சார். நீங்க இன்னைக்கு என் மனசுல ஒரு பெரிய ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவேன் என்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அங்க பாருங்க, அது நிறைவேறிடுச்சு. யூ ஆர் கிரேட் ராஜா, யூ ஆர் கிரேட். இவ்வளவு நாள் இதெல்லாம் என் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சேன், பட் நீ என் கனவை நிஜமாக்கிட்டே ராஜா. யூ ஆர் கிரேட், யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்யூ. இங்க பாருங்க பசங்களா, எல்லாரும் தாத்தாக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் தாத்தா. எழுந்திருங்க. நீ நமஸ்காரம் பண்ண வேண்டியது எனக்கு இல்லம்மா, உன் ஃப்ரெண்டுக்கு. போம். கமிங் வரேன். ஃப்ரெண்ட், நீ ஃப்ளூட் வாசிக்கிறியா? எங்க அக்கா டான்ஸ் ஆடுவா. என்ன வாசிக்க சொல்றீங்க? நாங்க சொல்றோம் இரு. ரெடி? 1 2 3. தீம் தீம் தக தரிக்கிட்ட தரிக்கிட்ட தீம் தீம் தக தரிக்கிட்ட தரிக்கிட்ட தீம் தீம் தக தரிக்கிட்ட தரிக்கிட்ட தீம் 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 தீம். வசந்தமே வந்து பூத்துதா, நிழல் தந்தே நெஞ்சில் தேனூற்றுதா, செவ்விட சம்மதம் சிந்திட சோலையில் மாலையில் பூங்குயில் அழகுடன் கூவியதா.
மனதில் மது ஊற்றுக்கள் பொங்குது அடடா மெதுவா எனையே பிருந்தாவனம் கொஞ்சது சுகமா சுகமா வசந்தமே வந்து பூத்துதா மௌனமோ மனதின் கானமோ உயிரின் நாதமோ தெரிந்ததோ தேடி எனது தேவதை நெருங்கி தோளினில் மயங்கி விழுந்தாளோ தலைவா இது செந்தமை சிற்பம் அணைத்தேன் அணைத்தேன் உயிரே வழி தந்தது சொர்க்கம் இசைந்தேன் இனித்தேன் ஜன்மம் மறு ஜன்மம் உன்னை தொடர்ந்திட கலந்திட இறைவன் வரமும் கேட்டேன் வசந்தமே வந்து பூத்துவதா நிழல் தந்தே நெஞ்சில் தேனூற்றுதா செவ்வித சன்னதம் சிந்திட சோலையில் மாலையில் பூங்குயில் அழகுடன் கூடியதா வசந்தமே வந்து பூத்துதா அதுவும் இல்லாம ராஜு மாதிரி புத்திசாலி பையன் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க முதலாளி அக்காக்கும் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜா அக்காக்கும் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜா அக்காக்கும் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஓகே ஸ்டடி उसको டைம் பேட் வாட் மிஸ்டர் பாப் நம்ம எஸ்டேட்டுக்கு வான்னு புடுங்கி எடுத்த என்ன வச்சிருக்கீங்க காஞ்சி போன ஏரி ஒரே நாத்தம் நோ கில்பாஸ் நோ பாப்பாஸ் டைம் பேட் அது இங்க ஓ ஃபேஸ் பேட் ஓ ஏரி பேட் ஓ எஸ்டேட் பேட் மை வில்லேஜ் தி கிரேட் முத்துன தேங்காய் முத்தையா மை ஃபாதர் இஸ் சன் சின்ன முத்துன தேங்காய் மன்னாரு ஓ எஸ்டேட்டுக்கு வந்திருக்காருனா ஏதாவது ஒண்ணு கிடைச்சே ஆகணிய இன்னும் இந்த பையன் உயிரோட தான் இருக்கானா சீக்கிரம் போய் கோவை எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஃபாதரோட காதல ஊதணும் அட என்ன பெத்த எங்க அப்பா உன் முத்தன தேங்காய் புட்டுக்கிட்டு உன்னை கொப்பரையில ஏத்தி வைக்கிற டைம் வந்துருச்சு அடைய மட்டையில உன் குட்டை என்னடா புலம்புற உன் மட்டையில என் குட்டை இல்ல என் மட்டையில தான் உன் குட்டை செத்துட்டான்னு வச்ச ராமு இன்னும் உயிரோட தான் இருக்கான் உயிரோட இருக்கானா உன் பாட்ட மேல ஆன சோழிங்கப்புறம் எஸ்டேட்டுக்கிட்ட புதுசா பறிச்ச செவலனி ஆட்டம் தலன்னு தடுப்புறான் அவன் இங்க வந்தான்னா இல்ல அது நடக்காது வரமாட்டான் செத்தவன் செத்தவனாவே அங்கேயே சாவணும் ஏய் ஐயா மஸ்காப்பேட்ட மஸ்தானுக்கு தகவல் கொடு நான் சொன்னதா சொல்லு அந்த ராமு உயிரோடு இருக்க கூடாது அவன் போனத்தை கூட இந்த ஊர்ல எவனும் பார்க்க கூடாது சரிங்க எனக்கு போடு ஃப்ரெண்ட் பண்ணாம போச்சு
முதலாளியா ஆத்தாங்கர கடைசி வரைக்கும் நாங்க தேடி பார்த்து வந்தோம்ங்க, எங்கேயுமே அவர் இல்லைங்க முதலாளி. எவ்வளவு தேடி அவர் பணம் கூட எங்களுக்கு கிடைக்கலீங்க. டாக்டர் டாக்டர், அந்த பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குப்பா டாக்டர்? நான் இப்ப எங்க இருக்கேன்? இது ரெட் கிராஸ் மொபைல் ஹாஸ்பிடல் தம்பி. 2 நாளைக்கு முன்ன நாங்க எங்க வழியில போயிட்டு இருந்தப்போ நீ ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதிர்ஷ்டவசமா உன்னை எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அது சரி, நீ யாரு, எந்த ஊருப்பா? என் பேரு ராம், ஊரு சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டியா? அங்க உனக்கு வேண்டியவங்க இருக்காங்களா? இருக்கா? அம்மா, எங்க அம்மா பேர் பார்வதி. டாக்டர், எங்க சொக்கம்பட்டி ஒரு அழகான ஊர். எங்க ஊர் மக்களோடையும் நான் மனசார விரும்பின உஷாவோடையும் சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டோம். ஏப்ரல் 14 நான் ஊரை விட்டு போய் 4 மாசம் ஆயிடுச்சா?
துரோகம் செஞ்சுட்டாமா. 4 மாசமா உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தின அந்த ராஜுவ அநியாயமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டா. ராஜு நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாலும் என்ன நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி நம்மளை சுத்தியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மேஜர் சார். அது ஒரு கனவே தவிர அது நடக்க போறதில்லை. அவனோட பழகின இனிமையான நினைவுகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? உங்க ராமு வீட்டை விட்டு பட்டணத்துக்கு போய் 4 மாசம் ஆச்சா? ஆமாங்க ஐயா, 4 மாசத்துக்கு முன்ன அவன் கல்யாணத்துக்கு தாலி வாங்கறதுக்காக பட்டணம் போனான். அங்க எந்த கொலைகார பாவங்க என்ன செஞ்சாங்களோ என்னமோ அவன் திரும்பி வரவே இல்லை. அந்த ஷாக்ல இருந்து இன்னும் அவன் விடுபடல. அதனால அந்த 4 மாசமா எங்க இருந்தோம் என்ன செஞ்சோன்னு அவனால சொல்ல முடியல. இது எப்படியோ உங்க எல்லோரோட தெய்வால என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான். ராமு, ராமு, ராமு. அம்மான்னு அன்போட கூப்பிடுறதுக்கு நீ இல்லாம தவியா தவிச்சு போயிட்டப்பா. நான் உங்களை விட்டு எங்க போயிடும்? மனுஷனுக்கு சாவுன்னு ஒண்ணு உண்டு, ஆனா அன்புக்கு சாவு கிடையாது. உங்களோட அன்பு பாசம் தான் என்ன பழைக்க வச்சிருக்கு. ராமு, அம்மா, உஷா உஷா ராமு வந்திருக்காமா? ராமு வந்திருக்காமா? உன் கோரிக்கையை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வச்சுட்டாம்மா. அதுவும் உண்மைதாங்க. ஆனா ராமுகிட்ட நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்தேன்னு நான் கேட்டதுக்கு மாங்கல்ய வாங்கிட்டு வரும்போது தன்னை ரவுடிங்க அடிச்சது தவிர இந்த 4 மாசமும் தான் எங்க இருந்தோம் என்ன செஞ்சோங்கிறது ஞாபகத்துக்கு வரலங்கிறான். ஞாபகத்துக்கு வராத கதையை கேட்டு என்னமா பிரயோஜனம்? ராமு மறுபடியும் பழையபடி நம்ம கிட்ட வந்துட்டான். நம்ம கூட அவன் என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா வாமா. ஆண்டவன் நல்லவங்களுக்கு எப்பவும் அநியாயம் செய்ய மாட்டான் ராமு. இந்த 4 மாசம் எங்களை விட்டு ஒன்னு பிரிச்சாலும் மறுபடியும் எங்க கிட்டயே சேர்த்து அந்த ஆண்டவன் செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டான். பார்வதி அம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உஷாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 அட்சதையை போட்டுட்டு ஜாலியா நான் சுருட்ட பார்த்து வச்சுட்டு பந்தலுக்கு வெளியே உட்காந்துருவேன். நான் தான் உனக்கு, நீராண்டி எனக்கு, என்னென்ன கணக்கு? கக்க கல்யாணம் முடிஞ்சா என்னாகும்? தட்ட தட்டாப்பால போட்டு ஒன்னாகும். அப்பா முறுக்கு ரொம்ப தாயிருக்கு தாங்காத எனக்கு மெத்தைய போடு இப்போது வித்தைய காட்டு அஞ்சாது. உத்து உத்து ஒன்னா பார்த்தா கற்பனை பொங்கிய எங்கெங்க போகாதோ? நான் தான் உனக்கு, நீராண்டி எனக்கு, என்னென்ன கணக்கு? கக்க கல்யாணம் முடிஞ்சா என்னாகும்? தட்ட தட்டாப்பால போட்டு ஒன்னாகும். மோகம் தீர முத்தங்கள் கொட்டி முச்சேர கட்டி தாளங்கள் தட்டி மின்னல்கள் வெட்டி இன்பத்தின் தேரோட்டவா மத்தானே உனக்கு தேனை எண்ணி உள்ளுக்கு கொட்டி என்னோட ஒட்டி நெஞ்ச தட்டி என்னோட கட்டி தாமூல பாத்திக்கவா. பழகி பார்த்து போராடு இரவில் தானே மாநாடு. அருகில் நீயும் வந்தால் என்ன அசந்திடாத தேன் கூடு. முன்னே பின்னே உன்னை தொட்டா தெரிந்து கொண்டேன் தேவதை என்று மோக மழையில் நாளும் வழியும் அது. நான் தான் உனக்கு
என்னென்ன கணக்கு கல்யாணம் முடிஞ்ச என்னாகும் தப்பாள போட்டு ஒன்னாகும் அக்கா முறுக்கு ரொம்ப இருக்கு தூங்காத எனக்கு மெத்தைய போடு இப்போது வித்தைய காட்டு அஞ்சாது ஆடி வரும் மாதுளை கட்டு காதலை இட்டு ஆசைகள் கொட்டு சாவிய கட்டு அது என்ன கணக்கு காப்பகல சந்தங்கள் இட்டு சங்கரி இட்டு ஆழங்கள் தொட்டு ஆராய்ச்சி இட்டு விளையாடி பார்ப்பேனடி துடிப்பு தீரும் எப்போது துண்டி பாரும் அப்போது எனக்கு நீதான் எப்போதும் மூழ்கி பார்ப்பேன் முப்போதும் நான் தான் உனக்கு நீ தாண்டி எனக்கு என்னென்ன கணக்கு கல்யாணம் முடிஞ்சா என்னாகும் பாழ போட்டு ஒன்னாகும் அக்கா முறுக்கு ரொம்ப இருக்கு தாங்காத எனக்கு மெத்தைய போடு இப்போது வித்தைய காட்டு அஞ்சாது ராஜா வந்துட்டாரியா ஆட்டம் க்ளோஸ். எங்க ராமும் திரும்பி வந்துட்டான், உன் ஆட்டமும் க்ளோஸ் தான். ராமு திரும்பி வந்துட்டானா? ஏய், உலையிலேயே கிள்ளி எறிஞ்சு ஒரு தென்னங்குள்ள மறுபடியும் குளிர் விட்ட மாதிரி செத்துட்டான் நினைச்ச ராமு மறுபடியும் உயிரோட வந்திருக்கானா? அவன் யாரு கண்ணுல பட்டாலும் சரி நேரம் பார்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஃப்ரண்ட்ல இருந்து பேசிட்டு இருப்போம், நீ பேக்க காமிக்கிறியடா. ஐயோ என்னங்க என்னடா செய்யாது? அங்க 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 என்ன தைரியண்டா உனக்கு? என் இடத்துக்கு வந்து என் வேலைக்காரங்க முன்னாடி நான் உட்கார்ற திவான் மேல முதலாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா? அவனை வெட்டி எரிக்கடா. ஆனா முண்டங்களா சாக்கடிச்ச மாதிரி ஏடா பேக் அடிக்கிறீங்க? நில்லு நில்லு, அவன் நினைச்ச பிரயோஜனம் அங்க பாரு. கிணறு, கிணத்துல ஒரு கப்பி, கப்பியில ஒரு கயிறு, அந்த கயித்தோட அடிமனையில மகனா அவங்க கைத்த விட்டுட்டா கிணத்துல உள்ள தண்ணி எல்லாத்தையும் இளநீ மாதிரி குடிச்சிடுவான் உன் மகன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். முத்துன தேங்காய் முத்தையா, இன்னொரு தடவை என்கிட்ட மோத நினைச்ச உன் கண்ணை புடுங்கி ஒரு முத்துன தேங்காயில ஒட்டி என் வீட்டு வாசல்ல திருஷ்டி பூசணி கேட்ட தொங்க விட்டுருவேன். டேய் கைத்த விடுங்கடா. கண்ணா பயப்படாத, மெதுவா பிடிச்சிட்டு மேல ஏறு. கிரேட் முத்திர தேங்காய் முத்தையா, மே ஹெல்ப் யூ? இந்த கைத்த கொஞ்சம் மேல ஏறுடா. ஓ ஷூர். ஆமா, கேணிக்குள்ள இருக்க வேண்டிய நீ எப்படா மேல வந்த? வாட் நான்சென்ஸ், நான் கேணிக்குள்ள இருக்கேன். எவன் சொன்னா அப்படி? ராமு சொன்னா. ராமு சொன்னா? நீ கேணிக்குள்ள இருக்கல என்கிட்ட சொன்னா ராமு? தெரிச்ச அப்பா. அது சரி, இந்த கைத்தை நீ எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? உள்ள மாட்டி இருக்கிற உன்னை எடுத்து மேல கொண்டு வரதா? முத்துன தேங்காய் மூஞ்சில அடிச்சா முட்டி பேந்துரும். வாட் நான்சென்ஸ், வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரூட்டி, கோகோ கோலா, காட்டவளி கலக்கண்டை பறிச்சு வாயை மூடு. வாய் சீக்கிரம் இட, உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம். சிந்துமா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ராஜு உயிரோட தான் இருக்கான். ஆமா சிந்துமா, சொக்கம்பட்டியில இருக்கான். குண்டு குண்டு சத்தியமா எங்க ஃப்ரெண்ட் பாத்தியா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? எங்களை கேட்டாரா? இங்க வரேன்னு சொன்னாரா? எப்ப வரேனாரு? வர்றேன்னு சொல்லலம்மா. என்ன ஞாபகம் இல்லாத மாதிரி, நான் யாருன்னே தெரியாத மாதிரி ஏதேதோ பேசணும்மா. ஆமா சிந்துமா, ராஜு என்ன அடையாளம் தெரியாத மாதிரி தான் பேசணும். இல்ல, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவர் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசிப்பாரு. ராஜு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் உடனே தாத்தாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். என்னது, ராஜு உயிரோட தான் இருக்கானா? ஆமா தாத்தா, நான் உடனே சொக்கம்பட்டிக்கு போய் ராஜுவை சந்திக்கணும். சரிம்மா, சொக்கம்பட்டியில தர்மலிங்கம்னு என் பாலிய ஸ்நேகிதம் ஒருத்தர் இருக்கான். நீ போய் அவனை பாரு. துணைக்கு குண்டுராவையும் அழிச்சுக்க. சரிங்க தாத்தா. யூ see மிஸ்டர் சத்ரபதி சக்கரபாணி, அந்த ஃபேஸ பாரு, இந்த ஃபேஸ பாரு, நோ டிஃபரன்ஸ், சேம் டு சேம். நானும் ஒரு காலத்துல அவர மாதிரி ரதம் ஓட்டிட்டு இருந்தவன் தான். சொக்கம்பட்டி உயிரை எடுத்த சீக்கிரம் இருக்கு. அடவ மூஞ்சில கைய வைக்க, நெல்லு மூட்டையை தள்ளுற மாதிரி தள்ளுறியா? வாயை முடிக்கிட்டு தர்மலிங்கம் சார் வீடு எங்கன்னு கேளு. வாயை மூடிக்கிட்டே கேக்குறேன். தர்மலிங்க சார் வீடு எங்க இருக்கு? முடிய வரா? பிஜாக்கா மஜாக்கா.
தர்மலிங்க ஐயா வீடுங்களா? ஊருக்குள்ள போய் கேளுங்க சொல்லுவாங்க. இவங்க உஷா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்களை காக்கா பிடிச்சி தர்மலிங்க மாமத்து வீட்டுக்கு தள்ளிட்டு போயிடணும். அங்க இவங்களை வச்சு என் பெருமையை பேச வைக்கணும். மஜாக்கா சட்டம் போயா. ஐயோ எங்க லக்கேஜ். நோ ப்ராப்ளம். யுவர் லக்கேஜ் இஸ் மை புஜன்ஸ். எப்பா இவன் இங்கிலீஷ் தெரிஞ்ச கூலி மாதிரி இருக்கானே. நோ கூலி. People purpose. Jana Seva. I will shoot Dharmaling house. I am minor mestre. Coolie number 1. Advance ki that. Ayya maime. Nee Sokkambatti cotton doraya kanna. No cotton. This is kada. Ayyo. You follow me. Ayyo. Isko. Adavo English naai kadike. யோ இந்த முத்தின தேங்காய் முத்தையன் பேரை சொன்னாலே தோப்புல இருக்க தேங்காயில இருந்து மட்டை வரைக்கும் தான தப்பு தப்புன்னு விழும். அது சரி, உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் அதுக்கு என்ன என் ஒரே வாரிசு இருக்கல்ல, எனக்கு அப்புறம் என் சொத்தை எங்க கௌரவத்தி அவன் தான். This is Vatus. Beautiful Vatus. You liking? முத்தையா சுமக்கிறது உன் கௌரவம் தெரியல. அங்க பாருங்க வாரிச. Nathad card best Amrish Puri. போற வரவங்க சாமான்கள் எல்லாம் சுமந்துக்கிட்டு போறா. This is all coconut trees and goya fruit. என்னடா சவுண்ட் மாறுது? சவுண்ட் மட்டும் இல்ல, கிரவுண்டே மாறி போச்சு. யாரோ பட்டணத்து காடி. சூப்பரான லேடி நடக்கிறா ஆடி. மாம்பழம் கிடக்க இருக்கா. பாம்பே சோன் பப்படி. டேய், நீங்க வர்ணிச்சதெல்லாம் போதும், வாயை மூடுங்கடா. மூடுறது இருக்கட்டும், ஒரு தடவை நீ தலைய திருப்பி அந்த பக்கம் பாரு. பாதோ பாதா. Oh my God. This is Thermaling Homes. Take this saman. Very much thank you. Yeah. பாக்கிறதுக்கு மனுஷ குரங்காட்ட இருந்தாலும் நல்ல லக்கேஜ் தூக்கிட்டு வந்த. Very interesting man. குண்டு, உனக்கு கூலி கொடுத்து அனுப்பு. Madam, I'm not coolie. People purpose. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. பஸ் விட்டு இறங்கினதுல இருந்து வாத்தோசுங்கிற கோகனட்ஸுங்கிற கதர் காட்டன் கிங்குங்கிற போய் இங்கிலீஷ் தடியால் அடிக்க எவ்வளவு கூலி வேணும்னு தமிழ்ல சொல்றேன். எப்பா எனக்கு கூலியும் வேணாம் கோலியும் வேணாம். உள்ள உஷான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவளை நான் உயிருக்குயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஆசைய பத்தியும் என் மீசைய பத்தியும் அவகிட்ட பெருமையா எடுத்து சொல்லணும். தட்பான்சிக்கு தட் அலோத்திரமா பல்பித்ரா பலாபல் அவகிட்ட சொல்லணும். என்னடா பல்பித்ரா பலாபல்? பல்பித்ரா பலாபல்ல ஏடா இங்கிலீஷ் அது? அத பத்தி தெரிஞ்சுக்குவான். இந்த பக்கம் வா. எங்க வா, நீ அவுட்ரா. ஆமாமா, இவங்க தாத்தா மேஜர் நாராயணமூர்த்தி நானும் சின்ன வயசுல இருந்து, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்து உயிர் தோழர்கள். இப்போ நீங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க, ஒரே பாயில படுத்து தூங்கினவங்க, ஒரே சுருட்ட சேர்ந்து புடிச்சவங்க. காக்கா கடி. இங்க வருமா, நம்ம ஊரு ஸ்ரீராமநவமி திருவிழாவை பாக்குறதுக்காக இவங்க தாத்தா இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. பட்டணத்து பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும். வெளிய பஞ்சாயத்து ஆளுங்க வெயிட் பண்றாங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அப்பா இங்க பாரு, இனிமே நீ என்ன வாங்க போங்கன்னு இங்க போட்டு கூப்பிட கூடாது. சிந்துடு தான் கூப்பிடணும். சரி, அப்படின்னா நீயும் என்ன உஷான்னு கூப்பிடணும். உஷா நல்லா இருக்கு, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா வேடிக்கைய? டவுன்ல பிறந்து டவுன்ல விழுந்தனா இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டுல நுழைஞ்ச 5 நிமிஷத்துலயே உனக்கு உயிர் தோழி ஆயிட்ட. நீயும் என்ன உயிர் தோழியா மனசார ஏத்துக்கிட்ட. போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போம்னு நினைக்கிற உஷா. அது உண்மைதான் சிந்து, இது நான் நினைச்சே பாக்கல. ஆமா, இந்த ஊரை பத்தி எதையும் நீ சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த ஊர் புறா கொய்யா தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பழத்தோப்பு தான். ஆமா, நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் ஜன்னல் வழியா வெளியே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, இந்த ஜன்னல் வழியா பாக்குறப்ப ஊரு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல நல்லா ஃப்ளூட் வாசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஃப்ளூட்டா? அதெல்லாம் வாசிக்கிறவங்க யாரும் இல்ல, ஆனா டேப் வாசிக்கிற ஹீரோ மட்டும் இருக்காரு. டேப் வாசிக்கிற ஹீரோவா? உஷா, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு கப் காஃபி போட்டு தரியா? ஐயோ, நான் மறந்து போயிட்டேன், கொஞ்சம் போட்டு எடுத்து வரேன். நம்ம வெள்ளப்பசி சனியா இருந்துச்சு இல்லீங்களா, அந்த விடிய காத்தால ஒரு காலக்கண்ணு போட்டுருக்கு. என்ன விட்டுட்டு தனியா இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்களா? அதனாலதான் நானே உங்களை தேடிட்டு இங்க வந்துட்டேன். நம்ம விஷயத்தை இந்த வீட்டுல யாருக்கிட்டையும் தெரியாது. காஃபில சக்கரை கொஞ்சமா போட்டுமா அதிகமா போட்டுமா? ரைட் ரைட், ஒரு விஷயத்தையும் கொட்டு. சாயந்தரம் ஆத்தங்கரைக்கு வந்துருங்க, அங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். வரேன்.
Ready? நீ காபி குடிச்சிட்டே இரு, நான் குளிக்க தண்ணி எடுத்து வைக்கிறேன். சரி. செந்தோ, உனக்கு தண்ணி சூடா வைக்கிறதா வெத வெத வைக்கிறதா? ராமு நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, எங்க சொந்தக்கார பொண்ணு வந்திருக்கா. பார்த்தா தப்பா நினைச்சுக்குவா. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா இப்ப நல்லது. என்னாச்சு உனக்கு? நீ எப்ப முத்த பைத்தியம்டா. இப்ப இது போதும். கடவுளே 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 கடவுளே. பாசே கோவிந்தா, பாசே கோவிந்தா, பாசே கோவிந்தா. பாசு, நேத்து உஷா வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து கருப்பூட்டிய தின்ன காக்கா மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒருவேளை அவங்க வீட்டு பிளக்ல விரல கிரல விட்டுட்டியா? அதை விட அதிகமா நடந்துச்சு. நான் உஷா வீட்டுல அடி வச்சதும் புத்துல இருந்து பாயிர பாம்பு மாதிரி அந்த பட்டணத்து பொண்ணு என் மேல தபால் விழுந்து தோள அமுக்கி ஓரமா தள்ளிக்கிட்டு போய் டாப்பா 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 டப்ப 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 டப்பான்னு முத்தத்தால என்ன குளிப்பாட்டிட்ட. நிஜம்தானா? முன்ன பின்ன தெரியாதுன்னு அத்தனை முத்தம் எப்படி கொடுத்தா பாசு? அடிச்சு கீர்க்க முத்தாட்ட இருக்க ராமுக்கு முத்தம் கொடுக்க முன்ன பின்ன தெரியணுமா என்ன? அவ பெரிய மன்மத குஞ்சுடா. ஆமா, இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அந்த பட்டணத்து பொண்ணு படா கில்லாடி. முன்ன பின்ன தெரியாதவங்களை அறிமுகம் பண்ணிக்கிட்டு தெரியாதவங்க கூட தெரிஞ்சவங்க மாதிரி ஓவரா நடிச்சு சுருட்டி கக்கத்துல வச்சுக்குவாளாம். அப்படி இல்லன்னா கோகனட் மரமாட்டா இருக்கிற என்னைய லக்கேஜ் எடுக்க வைப்பாளா? அவளை கட்டெரும்புக்கு அடிக்க. ஏண்டா நீ சொல்லது உண்மைதானே? இங்க பாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒண்ணும் சொல்லுவேன். அது இதான் வர்றேன். இதான் அந்த பட்டத்து பொண்ணு விவகாரம். பண்ணு மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம மண்ணோட பவர் ஏன்னு காமிக்கிறேன். டே ஜால்ரா, பாசு, நீ போய் பம்பு செட்டு கிட்ட அந்த பட்டணத்து பொண்ண வர சொல்லு. அவ வந்ததும் அவ சங்கதி ஜஜரு பஜ்ஜரு பஜ்ஜரு. ஓகே பாசு, இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பட்டணத்து பச்சி பல்பித்ரா பலாவலே பால் பாப்புரே பல்பித்ரா கலா பித்தர். பட்டத்து பொண்ணு ராமுவால உன்னோட வீட்டுல பேச முடியலையா? நீ இப்ப பம்பு செட்டுக்கிட்டு வந்தா எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம்னு சொன்னா சீக்கிரம் வந்துரு. துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. கலகல மெட்டம்மா குடுகுடு கொட்டம்மா உயிரடி உடலடி உலகமே உனதடி நனைந்திட செந்தே நிலவியே வழி சொன்னாய். சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. வருவாளா ஒரு தரம் அணைத்திட அடிக்கடி ரசித்திடவே. சுவை பட்டால் சுகம் தொட்டால் குளிர் மறந்திடுமோ மயங்கிடுமோ பறந்திடுமோ. கட்டி கவி படிப்பேன் கண்ணில் கலை படிப்பேன் தொட்டு கலந்திட நவரசம் மதுரசம் கனிரசம் பரவசம் புது புது வடிவினில் மலருது வளருது என்னோடு பொன்வானில் சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா.
அழைத்தேனே இரவுகள் மறந்திட உறவுகள் படித்திடுவாய் மலர்கோட்டை இனி வேட்டை அதை தடுத்திடவா ரசித்திடவா மறத்திடவா தனிமோகம் புது வேகம் அதை பருகிடவா படைத்திடவா ஜெயித்திடவா தேடும் போர்விருக்கு என்னை நீ நிரப்பு எம்மா நீரை தருவிட விளமையை தவித்திட விளமையை தனிமை இருவது ஒரு தர வலிக்குது இப்போது நீ வாம சிறுதில் சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா சிலு சிலு சிட்டு பட்டு கலகல இன்னும் தொட்டு விட்டு கட்டுட்டா கலகல மெட்டம்மா குடுகுடு கொட்டம்மா தகவிட திட்டம்மா அடங்கிடும் கொட்டம்மா உயிரடி உடலடி உலகமே உனதடி நனைந்திட சென்றேன் நில நீயே வழி சொன்னாய் சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா தடதட தொட்டு தொட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா அந்த ராமன் சத்திய ஸ்ரீராமன் சிங்கிள் பத்தினி வரதேன்னு சொன்னியே உன் வீட்டுக்கு வந்த பட்டணத்து பொண்ணு உனக்கு தெரியாமலே பம்பு செட்டு கிட்ட டாவடிக்க வேணும்னா போய் பாரு அது நிஜமா இருந்தா அவனை உதைச்சு தள்ளு என்ன அணைச்சு கொள்ளு அதுக்கப்புறம் பூல் கிளே ஹே குல்ஷன் குல்ஷன் பூல் அவர் காண்டி பூல் அவர் பத்தர் காற்றவல்லே நல்லா ஆக்கர் வச்சுட்ட ரெண்டு பேருக்கும் மத்தியில விட்டா பாரு அரை தள்ளுது அங்க நுர மேல போற வர வாயில வெத்தல கரை எனக்கு அவன் முறை அந்த பட்டணத்து பொண்ணு வந்துருவாங்கறியா அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கா வரட்டும் வரட்டும் இனியவ கதை ஜஜ்ஜர ஜஜ்ஜரே பஜ்ஜர பஜ்ஜரே அதோ வந்துட்டா வாங்க பாலாம் வாடி அத்திரி பச்சை மதுரமல்லி இந்த ராமன் கிட்ட உன் பவுச காட்டினா முட்டி பேர்ந்து போயிடும் ராஜு என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் உன்ன அடையாளம் தெரியாம போயிடுமா உன்னை மறந்துடுவேனா எனக்கு தெரியும் ராஜு உங்களால என்ன மறக்க முடியாது ஆண்டவ அருளால நம்ம மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டோம் I'm really so happy, Raju. I love you, Raju. I love you very much. I love you. Yeah, I also the love, you love, I love, you're the Kobe Express, I the YK Express. So no, the English pictures, the touring tickets, the black tickets, the cascades, the fights, and the actions of the beautiful skies, the color marams, the color realize, cool drinks, the Pepsi-Cola, the Coca-Cola. அந்த இங்கிலீஷ் என்னது காப்பி எடுத்தா எனக்கு தான் சொந்தம் பயமுடு நீ என்ன பெரிய ஜாக்சன் துறையா பகல் எகிரி போயிட்டு ஜாக்கிரதை செகண்ட் கான்டினென்டல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து கான்ட்ரவலை கலக்கண்டு சீக்கிரத்தை தூ பிச்சாக்கா பச்சாக்கா பச்சாக்கா see that scene the chili chicken the fried rice the noodles the mutton மேனே प्यार किया அதனால தான் சொல்றேன் அவனை விட்டுட்டு நீ ஏன் பிச்சாக்கா மச்சாக்கா வாயிடு ஐயோ everybody up love நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை ராஜு இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க மாட்டிக்கிட்டேன் ராஜு எங்க ராஜு இல்ல கீஜு இல்ல என் டேப்பு கிழிய போகுது ஐயோ 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 என்னது சிந்து உன்னை திடீர்னு தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போயிட்டான் அதான் எனக்கும் தெரியல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா உன்னை கட்டி பிடிச்சா தத்து பத்தி இங்கிலீஷ்ல பேசினா அந்த தர்மலிங்கத்தோட பொண்ணு உஷாவை பார்த்ததும் சட்டுன்னு ஏன் தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போனா இப்ப பார்த்தா அவ 2 பொண்ணுங்களுக்கு மத்தியில ஜூட்டு விடுற மைனர் மாப்பிள்ளையா தான் இருக்கணும் எது என்னவா இருந்தாலும் சரி இந்த நிலைமையில உன்ன அந்த முருகன் தான் காப்பாத்தணும் உஷாங்கடா எனக்கு பயமா இருக்கு ராமு உஷா ரொம்ப கோவத்தோட பெரியமேட்டு கிணத்து பக்கம் வேகமா போயிருக்கு ஒருவேளை அது கிணத்துல குளிச்சிட்டு போகுது சீக்கிரம் போய் காப்பாத்து உஷா உஷா ஓஹோ இங்கதான் இருக்கியா ஆமா என்ன நடந்துச்சு கிணத்துல குதிக்க வந்த என்ன வேணா நடக்கணும் பட்டத்துக்கு வந்தவ சோப்பா கொழுத்து கொய்யாப்பழம் மாதிரி இருக்கா அவ பின்னாடியே போயிட்டா இனிமே நீ கிராமத்து இலக்கு போயிட்டா நீ திரும்பி கூட பார்க்க மாட்டா அட புரியாத புலி முட்டையா இருக்கே அவளுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையா என்ன அவ ஏதோ என்கிட்ட விளையாட்டு காட்டினா அதனால வாட்ட தடுக்க பதிலுக்கு விளையாட அவ்வளவுதான் அவ ஆட்டுக்கு அடங்கல நினைச்சியா இல்ல என்ன ஆட்டி வைக்க நினைச்சியா எனக்கு இது திருட்டு நாடகம் நாடகம் இல்ல உஷா நான் சொல்றத நம்பு நீ சொல்றத நம்ம நான் ஒண்ணு பச்சை குழந்தை இல்ல அந்த பட்டத்து பொண்ணோட தடுக்கு குளி கொடுக்க பிடிச்சிருச்சு அதனால என்ன வந்து நான் அவ பின்னாடியே போயிட்டேன் உஷா நான் சொல்றத கேளு நான் உன்னைத்தான் உயிருக்கு உயிரா விரும்புறேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டா இத்தனை நாள் என்ன ஏமாத்துற இனிமே கிட்ட வராத என்ன மறந்துரு உஷா. என்ன நிம்மதியா வாழ விடு உஷா உஷா நான் சொல்றத கேளு உஷா 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 உஷா
எப்போ இல்லாத கதையா ஏன் இன்னைக்கு தண்ணி அடிக்கிற? எப்பவும் இல்லாத பிரச்சனை வந்ததால குடிக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்கிட்ட ஏன் விளையாடுறான்னு தெரியல. நான் ஏதோ கராடா செஞ்சு அதை பார்த்து உஷா கோபம் வந்துடுச்சு. இப்ப செத்துடுவேங்கிறான். கிணத்துல குதிக்கிறேங்கிற, குளத்துல குதிக்கிறாங்க. ஏன் என்னால முடியாதா? அதனால நான் பாட்டில குதிக்கிறேன். அவ்வளவுதான். நீ ஏன் குதிக்கணும்? உனக்காக நான் ஏன் குதிக்கணும்? Beautiful shot, fantastic. இது என்னது மாமு? ஸ்வீட் தானே மாமு. அப்பன் தோட்டத்துல வெட்டிக்கிட்டு வந்த முத்துனேலடி மாமு. முத்துனேலடி மத்திக்குள்ள தானே இருக்கும். இந்த சீசால ஏன் இருக்குது மாமு? எந்த சீசா கூட மரத்துல காய்ச்ச சீசா தான் மாமு. லாந்தர் பகுதியா இல்லையா மாமு? லாந்தர் லக்கடியா மாமு. புல்லவர் கண்ட இல்லையா மாமு? புல்லவர் பத்தர் மாமு. வாந்தி கப்பக்கிழங்க இல்லையா மாமு? கப்பக்கிழங்க ஏன் கேக்குறடா குப்பா? கிக்க மேல ஏண்டா நாம குடிச்சா இவையாடா கவுறா? ராமு ராமு, நம்ம கோவில் மண்டபத்துல இந்த பட்டணத்து பொண்ணு தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஏத்துனா நீ அவ சொன்னதை கேட்பேன்னு குருக்களைய சொன்னாராம். எவன்டா எவன்டா அந்த குருக்கள் அதை சொல்றதுக்கு? தீபம் ஏத்துறாளா? தீபம் குடா. பட்டணத்து பொண்ணு, ஓஹோ தீப திருவிழாவா? என் வீட்டு தீபத்தை அணைச்சு போட்டுட்டு கோயில தீபம் ஏத்துறியா? ராஜு, நோ ராஜு. பசுமையா இருக்கிற எங்க வாழ்க்கையில நெருப்ப கூட்டிட்ட, எங்க மனசுல நீ தீ வச்சிட்ட. அது சரி, நீ யாரு, எதுக்கு வந்த? என்னையா யாரும் இப்ப கேக்குறீங்க? குடிச்சிட்டு என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் குடிச்சிருக்கிறதால தான் உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றதுக்காகத்தான் குடிச்சிட்டு வந்தேன். உன் காதல் விளையாட்ட ஆட ஒரு பொம்மையா நான் தான் உனக்கு கிடைச்சேனா? உன்னோட ஆட்டத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை சுக்குநூறா இருக்குங்கிறத நினைச்சியா? அது சரி, நான் யாரு, நீ யாரு? ஆடுன ஆடு புலி ஆட்டம் போதும். நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. உன் பட்டணத்து மோகத்தை மஜா செய்யறதுக்கு வேற ஆளை பாத்துக்க. என் கழுத்து இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடு தாயே. உன்னை கையெடுத்து கும்பிடுற. போயிடு போயிடு. ஆமாம், ராஜுவை நம்ம வீட்டுக்கு அனுப்புற டாக்டர் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். தன் பழைய நினைவுகளை மறந்த ராஜு நம்ம வீட்டுக்கு வந்தான். திரும்பவும் பழைய ஞாபகம் வந்ததும் நம்மள சுத்தமா மறந்துட்டான். அவனால நம்மள அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல நினைக்கிறது நம்ம தப்பு. இதுல அவன் தெரிஞ்சு செஞ்ச தப்பு எதுவும் இல்லம்மா. தாத்தா, கஷ்டத்திலையும் சுகத்திலையும் சாவிலையும் வாழ்விலையும் இனி இந்த உலகத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் இனிமே பிரியக்கூடாதுன்னு 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப ராஜு என்ன அடியோட மறந்துட்டாரு. ராஜுவ பிரிஞ்சு ஒரு நடைப்பட மாதிரி வாழ்நாளெல்லாம் என்ன வாழ சொல்றீங்களா? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச தாத்தா? ஓ வேதனை எனக்கு தெரியுதுமா. ராஜு நம்ம கூட பழகின நினைவுகள் கனவுகள் ஆயிடுச்சுமா. மனசுல ஏத்தின காதல் தீபம் அணைஞ்சு போச்சுமா. அந்த இருட்டுல அவனோட இனிமையான நினைவுகள் மண்ணோடு மண்ணா சமாதி ஆயிடுச்சுமா. ஆமா சிந்துமா, உங்க தாத்தா இப்ப சொன்னது உண்மைதான். ஒன்னு அவன் தெரிஞ்சுக்கிறது நடக்காத காரியம். நாம திரும்பி போயிடலாம். நான் வரமாட்டேன், என்னால முடியாது. ராஜுதான் என் உயிர் மூச்சு. நான் யாருங்கிறதையும் அவரோட மனசுல எனக்குள்ள இடத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். அணைஞ்சு போன எங்க காதல் தீபத்துக்கு புது ஒளியை ஏற்படுத்துவேன். அந்த ஒளியில மறந்து போன என் ஞாபகங்களை அவருக்கு கொண்டு வருவேன். எங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த வசந்தத்தை திரும்பவும் வரவழைப்பேன்.
மனதின் கானமோ உயிரின் நாதமோ எனது தேவதை நெருங்கி தோளினில் மயங்கி விழுந்தாளோ அடடா இது செந்தமிழ் சிற்பம் அழைத்தேன் அணைத்தேன் ஜன்மம் உன்னை தொடர்ந்திட கலந்திட இறைவன் வரமும் கேட்டேன் வசந்தமே வந்து பூத்துவுதா நெஞ்சில் செந்திட சம்மதம் செந்திட சோலையும் மாலையை பூங்குயில் அழகுடன் கூவியதா மேஜர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமேன்னு நினைச்சு வேதனைப்படுறதா என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா. ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இருந்த சமயத்துல திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான். அவன் திரும்பி வரணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். உஷா செய்யாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷ வெள்ளத்துல மறந்துகிட்டு இருக்கடா என் மக உஷா. ஆனா ஓ நிலைமை ரொம்ப வினோதமா இருக்குடா. ராமு தம் பழைய நினைவுகளை மறந்து உங்ககிட்ட வந்தான். நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, புது வாழ்க்கையை கொடுத்த. அவன் உங்கள ஒருத்தனானா. சிந்துவோட மனசுல அவன் இடம் பிடிச்சான். சிந்து அவனை மனசார காதலிச்சான். மனமேடைக்கும் தயாராயிட்டான். இப்ப கல்யாண கனவுல மறக்கிற 2 பெண்கள்ல யாருக்கு நியாயம் வழங்க நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அநியாயம் செய்ய வேண்டி வரும்டா. ஆமண்டா தர்மலிங்கம், ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற உனக்கே இது தீர்ப்பு சொல்ல முடியாத வழக்காயிடுச்சு. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. என் சிந்துவோட வாழ்க்கையில இன்னொரு பயங்கரமான சோகம் இருக்கு. அந்த ஆண்டவன் என் சிந்துவுக்கு கல்யாண யோகத்தை எப்போ ஒரு பரீட்சையாவே வச்சிருக்கான். என்னடா சொல்ற? காட்டணும், அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் அந்த அதிர்ச்சியால அவளுக்கு மறந்து போச்சு. அந்த வியாதிக்கு பேரு சைக்கோஜெனிக் அம்னீஷியான்னு. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயம்னு டாக்டருங்க சொன்னாங்க. எப்பவாவது எந்த நிகழ்ச்சி மூலமாவது அவளுக்கு அந்த ஞாபகம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நடந்த விஷயங்களை மறந்து மறுபடியும் சாதாரண பொண்ணா மத்த பிள்ளைங்களோட விளையாடுன்னு அவளை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான். தர்மலிங்கம், ஒரே பிறவில 2 மனுஷனா இருந்த ராமு இப்ப என்ன செய்ய போறான்? ஒரே மனசு 2 பேருக்கு தந்து அவனு யாருக்கு நியாயம் செய்ய சொல்ல போறேன்?
இது மனுஷங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு இல்லடா. யாருக்கு கல்யாண யோகம் இருக்கோ, யாருக்கு கண்ணீர் யோகம் இருக்கும்னு அந்த ஆண்டவன் தான் தீர்ப்பு சொல்லணும்.
ராமு, சில கேள்விகளுக்கு பதிலையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவையும் காலமும் தெய்வமும் தான் சொல்லணும். என்னால சொல்ல முடியாத அந்த தீர்ப்பை அந்த ஆண்டவன் இந்த பிள்ளைங்க மூலமா சொல்ல வச்சுட்டாங்க. ராஜு, ஐம் சாரி. ராமு, உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்ச உஷாதான். அதனால அவதான் உனக்கு மனைவி ஆகணும். ஏன் சிந்து உன் வாழ்க்கையில இடையில வந்த மாதிரியே திரும்பி போயிடுவா. ராமு, இது ஆண்டவன் ஆடின விளையாட்டுக்கு விடையா பிள்ளைங்களும் சிந்துவும் சொன்ன தீர்ப்பியா? குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம்? மாப்பிள்ளையா பார்க்க நினைக்கிறோம். பட்டு வேட்டி கட்டி பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். 2 பேரும் மாலை மாத்திக்கிறத இப்பவே நாங்க பார்க்கணும். அகில் சந்தனம் போல் வாசமுள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா. வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா, இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா. ஒத்துக்கொள்ள தோணுது, உள்ள ஆசை மீறுது.